அரசு மருத்துவர் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எவ்வளவு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது சமீபத்திய உதாரணம். காவல்துறை அதிகாரிகள் மேல தாக்குதல், அரசு அதிகாரிகள் மேல தாக்குதல். இப்போது ஒரு அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு மருத்துவ சேவையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு அதிர்வலைகளை இது ஏற்படுத்தும்? இன்று அரசு மருத்துவமனைகளிலே சரியான மருந்துகள் கிடையாது, போதுமான ஊழியர்கள் கிடையாது, சரியான தூய்மை பணியாளர்கள் கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலே அரசாங்க மருத்துவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற செவிலியர்கள், ஏன்னா செவிலியர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு புதிதாக பணியில அவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அரசு மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. ஆனால் திராவிட மாடல், இது வளர்ச்சிக்கான மாடல், இந்தியாவுக்கே நாங்க தான் வழிகாட்டுறோம்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு அரசு மருத்துவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக மாநிலத்தினுடைய முதல்வர் பார்க்க கூடாது. ஒரு நோயாளியோட சிச்சுவேஷனு, நோயாளியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு எமோஷனலாக பண்ணாங்கிறது இல்லை. இந்த அரசு மருத்துவமனைகளோட நிலைமை அதுதான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலை மாற்றாமல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தமிழ்நாடு தான் நல்லா இருக்கு, தமிழ்நாடு தான் எல்லா இடத்துக்கும் முன்னுதாரணம் இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. அதனால் அரசு மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், மக்களுடைய பணியில் இருப்பவர்களுடைய பணி சுமையை முதலில் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்க மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவது, அரசாங்க ஊழியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிப்பது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சம்பவத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல, அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வி. அரசு மருத்துவமனைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க துவங்கி இருப்பதனுடைய ஒரு விஷயமாக இதை நாம் பார்க்க முடியும். அது மருத்துவர் மீதான தாக்குதல் என்பது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனை இன்று எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை என்பதற்கான உதாரணமாக இதை பார்க்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நிறைய தரம் இதே மாதிரி தான். டெலிவரி குழந்தை பிறந்த அம்மாவுக்கு பெட் இல்லாம தரையில படுக்க வச்சு எப்படி அந்த குழந்தையும் அம்மாவும் பாதிக்கப்பட்டாங்கிறதெல்லாம் பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. அதனால தான் சொன்னேன், இன்று அரசு மருத்துவமனைகள் எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதிகளை இல்லாம நிறைய இடங்கள்ல செயல்பட்டு இருக்கு. ஒரு போலியான ஒரு பூச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. நான் உள்ள போய் பார்த்தோன்னு சொன்னா இன்று அரசு மருத்துவமனை போறதுக்கு மக்கள் ஏன் பயப்படுறாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு மக்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அங்க போனா எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியாது, கவனிக்கிறது இல்ல, சரியான மருந்து இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.